எனதருமை சகோதர சகோதரிமார், 2018ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் பெய்த மழையின் பாகமாக பழையமூணாறில் இருந்த ஆடு பாலம் தகர்ந்து போய்விட்டது. மீண்டும் அமைப்பதற்கு வேண்டி ஃபண்டுகள் அனுமதிக்கப்பட்ட போதும் அந்த ஃபண்டுகள் இந்த ஆடு பாலம் அமைப்பதற்கு தேவையான அளவாக இல்லாததன் காரணமாக மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு 1,15 லட்சம் ரூபாய் இதற்கான எஸ்டிமேட் தயார் செய்து ஃபண்டு அனுமதித்திருந்தோம். எம்எல்ஏனுடைய வளர்ச்சி நிதியிலிருந்து 1,15 லட்சம் ரூபாய் அனுமதிக்கின்ற பொழுது மாநில அரசாங்கத்தில இருந்து பினான்சினுடைய அனுமதி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. 1 கோடி ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் இடுக்கி மாவட்ட கலெக்டர் உத்தரவு கொடுத்தா போதும். ஆனால் இது 1.15 கோடி ரூபாய் தேவை என்று எஸ்டிமேட் அடிப்படையில் ஃபண்டு அனுமதிக்க வேண்ட வந்த சூழ்நிலையின் காரணமாக சில தாமதங்கள்லாம் ஏற்பட்டது. கடந்த 3ஆம் தேதி மாநில அரசாங்கம் பினான்ஸ்ல இருந்து 3/11/2025 பாலம் கட்டுவதற்கான அரசு அனுமதி கிடைத்திருந்தது. அதே போல மாவட்ட ஆட்சியர் அடுத்த நாளை 11/2025 இதற்கான அனுமதியும் வழங்கி இருக்கிறார்கள். இனி இந்த வருகின்ற மாதத்தில் இந்த பாலம் கட்டுவதற்காக முன்னாடி ஆடு பாலம் எப்படி இருந்ததோ அதே போல ஆடு பாலம் கட்டுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதிவிரைவில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இங்கே ஆடு பாலம் நிறுவப்படும் என்பதை இன்றைக்கு உங்களிடம் அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.